எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலங்க கார்த்திக் சுப்ராஜ் சார். நான் ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு ரொம்ப ஃபேன். அதாவது நான் பெட்ஃபோர்டில் ஏறிக்கிட்டு ஒரு ஷூட்டிங்கு போனேன், டைரக்டர் பாரதிராஜா சாரோட ஷூட்டிங்க்கு கிழக்கு சீமையில். சார் கார் எடுத்துட்டு வந்தாருன்னா நான் காருக்கு முன்னாடி போய் பொத்துன்னு விடுவேன். சார் எப்படியா அவங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க சார் அப்படியே நிற்பாரு. எத்தனை நாள்ரா கேப்ப, என்கிட்ட 10 பேர் இருக்கான், எவனையாவது கொன்னுட்டு வா நான் உன்னை சேர்த்துக்கிறேன். நான் உண்மையாவே நினைச்சேங்க எதனா போட்டு தள்ளிடுவா. ரொம்ப மனசுக்கு வலியா இருக்கும், என்னடா பண்றதுன்ட்டு. அப்போ கிழக்கு சீமையில் இவர் சார்கிட்ட பரிச்சயம் ஆகுறதுக்கு நான் வந்து ஜிஎம் குமார் சார், லிவிங்ஸ்டன் சார் எல்லாம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேப்டன் மோகன்ல ஜிஎம் குமார் சார் நடிக்க போறாரு. ஜிஎம் குமார் சார் டைரக்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ல, பரவாயில்ல. ஜிஎம் குமார் சார் வந்து கேப்டன் மகள்ல நடிக்க போறாரு. அப்போ ஜிஎம் குமார் சாருக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அவருக்கு 2 டைப் ஆஃப் அசிஸ்டன்ட் வேணும். ஒன்று நான் அதை இங்க சொல்ல முடியாது, ஒரு சிகார் ஃபீல் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த குரு தான் அது, ஓகே, இதெல்லாம் சினிமாவில் சகஜம் தான். அதுக்கு பட் எனக்கு ஸ்மோக் பிடிக்காது. சரி ரைட்டு, இப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும், நல்லா இன்டெலெக்சுவலா பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். பட் இன்னைக்கு பாரதிராஜா சார் ஷூட்டிங் போகும்போது அங்க பெருசா இன்டெலெக்சுவலா பேசுறதுக்கு ஆள் தேவையில்லை, சிகார் ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். நான் என்ன பண்ணேன், சிகார் ஃபில் பண்ண கத்துக்கிட்டேன். அப்படி டவலை கட்டிக்கிட்டு, இந்த மூக்கில் இப்படி டவலை கட்டிக்கிட்டேன், மூக்கில் டவலை கட்டிட்டு அப்படி போட்டு ஃபில் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன். அதை மாதிரி பண்ணி அவரோட பேகு ஷூ எல்லாம் தூக்கிட்டு நான் பாரதிராஜா சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நிற்பேன். எதுக்கு அப்படின்னா, பாரதிராஜா சார் ஷூட்டிங்கை பார்க்கணும், பாரதிராஜா சார் எப்படி டைரக்ட் பண்றாருன்னு பார்க்கணும். பார்த்தேன். அப்படி கிடைச்ச பரிச்சயத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் போய் 10 பேர்ல எவனா கொண்டுட்டு வா உன்னை அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன்ற இடத்துக்கு வந்து நிக்குது அது. அப்புறம் கிழக்கு சீமையில பெட்ஃபோர்ட்ல ஏறி போயிட்டேன். சரி, பெட்ஃபோர்ட்ல ஏறி போயினா என் கூட வீரசிங்கம்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என் கூடயே வந்து சான்ஸ் கேட்டு நிற்பாரு. அவர் அங்க கிளாப் போர்டை வச்சுட்டு நிக்கிறாரு, எனக்கு கிளாப் போர்டு இல்லை, நான் ஓரமா ஜூனியர் ஆர்டிஸ்டா நிக்கிறேன். மனசுக்கு ஒரே வலியா இருக்கும், கண்ணீர் வரும். என்னடா இது, ஒரு கிளாப் போர்டு கூட நம்ம பிடிக்க முடியல, அந்த கிளாப் போர்டை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி வரும். பட் அன்னைக்கு ஒன்று தோணுச்சு, என்னன்னா காடு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா சான்ஸ் கேட்டு போயிருக்கேன், அவன் டைரக்ஷன் கற்றுக்கோடான்னு என்னை விட்டுருக்குறான். சத்தியமாங்க, பாரதிராஜா சாரும் கண்ணன் சாரும் எங்க நிக்கிறாரோ அங்க என் ஸ்பீக்கர் அப்படி போட்டு இப்படி கண்ணை எப்படி வச்சுக்குவாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி ஷாட் வைக்கிறாங்க, டைரக்டர் சார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாரு, ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறதுக்கு கையை பிடிச்சி எப்படி உலிக்க அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறாரு, பக்காவா ஃபாலோ பண்ணீங்க. டுடே இவ கொஞ்சம் நான் இருக்கேன்னா அது அவர் போட்ட பிச்சைங்க, சத்தியமா. அங்க கத்துக்கிட்டதாங்க டைரக்ஷன். அதுக்கப்புறம் வசந்த் சார்ட்ட போய் அங்க தியரிட்டிக்கலா கத்துக்கிட்டதை பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது சான்ஸ் கிடைச்சது. டெஃபினட்டா பாரதிராஜா சார் வந்து ரொம்ப ஈரமும் வீரமும் மனமும் கொண்ட ஒரு கலாச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் தாட் உள்ள ஒரு கிரேட் டைரக்டருங்க. அது வந்து இண்டஸ்ட்ரி மறக்க முடியாத ஒண்ணு. அந்த வரிசையில நான் கான்டெம்பரரி பாரதிராஜா சார்னு கார்த்திக் சுப்ராஜ் சார நான் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா சூப்பர்ங்க, சூப்பர். இப்ப பார்த்தா அவருக்கு வந்து உள்ள பாரதிராஜா சார் மட்டும் இல்ல, அங்க ஒரு பெரிய ஸ்டீவ் ஜாபே உள்ள உட்கார்ந்து இருக்கிறான்னு தெரியுது. ஸ்டீவ் ஜாப் வந்து ஒரு இடத்துக்கு நிறைய கம்பெனிக்கு போன் அடிச்சு கேட்டிருக்காரு, ஒரு ஐடியா இருக்கு வாங்க, ஒரு ஐடியா இருக்கு வாங்க, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப யாருமே வரல. ஏதோ ஒரு கம்பெனி சொல்லியிருக்கான், போய் அவன் ஏதோ ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே போனா இப்போ அவர் கூப்பிட்டுருக்காரு, வெல்கம் டு, இது நான் கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு நான் தெரியல, வெல்கம் டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கார் ஷட்டரை, காரில் கேரேஜோட ஷட்டரை ஓப்பன் பண்ணி கார் பார்க்கிங்னா அவனுடைய ஆஃபீஸ். அந்த ஐடியா அவன் பார்த்துட்டு போய் சொல்லுங்க, என்னடா ஐடியா, அதான் இன்னைக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு
சிறந்த ஒரு ஐடியாவோட இன்னைக்கு வந்திருக்கிறார். ஒரே மாதிரி 7 பேர் இந்த உலகத்தை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித்து உண்டு. அந்த மித்து உண்மைன்னா, மித்து தான் சயின்ஸுங்க. இன்னைக்கு அந்த மித்து உண்மைன்னா, இன்னைக்கு ஒரு 7 ரஜினிகாந்த் 6 ரஜினி சாரை இந்த இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணியிருக்கு. ஒரு 6 கமலஹாசன் சாரை இந்த இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணியிருக்கு. அதை மிஸ் பண்ணாத ஒரு ஃபியூச்சரை இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜா சார் கொண்டு வந்திருக்காரு. இனிமே டைரக்ஷன் ஆசையில் இருக்கவங்க கார் மேல போய் விழ வேண்டியதில்லை. இந்த மாதிரி இனிமே நடிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க இது பண்ண போங்க, உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. இன்னொன்று மட்டும் சொல்லுங்க, அதே மாதிரி சான்ஸ் கேட்டு தெரியுறவங்களுக்கு இன்னொன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பட்னி கிடந்து கோடம்பாக்கத்தை பிரிட்ஜை நான் 100 தடவை கிராஸ் பண்ணேன், 2 வருஷமா கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன், 3 வருஷமா கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. நீ கஷ்டப்படுறதுன்றது தேவையில்லை. இன்னைக்கு காற்றுக்கெல்லாம் வேலி கடலுக்கு என்ன வானம். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆடியோ மார்க்கெட் விழுந்து போச்சு அப்படின்னு. சரி, ஒன்னு சொல்லட்டுமா, ஆடியோ மார்க்கெட் சூப்பரா இருக்கு. பிலிம் மார்க்கெட் தான் இன்னும் சரியாகல. ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒரு ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, என் படத்தை நான் அங்க கொண்டு போனாலும், அல்ல ஒரு புது படத்தை அங்க கொண்டு போனாலும் அங்க தியேட்டர் கிடையாது. அதை நான் குறை சொல்லவில்லை. ஏன்னா அவங்க அத்தனை வருஷம் போராடி அவர் போட்டு வச்ச பிளாட்ஃபார்ம் அது. அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள உடனே நான் எப்படி புகழ முடியும்? முடியாது. உடனே ஒரு புதால் எப்படி புகழ முடியும்? முடியாது. தியேட்டருக்காரங்க அப்படிதான் கொடுப்பாங்க. அவங்க அதுதான் கரெக்ட். அவங்கள நம்ம தப்பு சொல்றதும் தப்பு. மார்க்கெட் உள்ளவன் இன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட், அன்னைக்கு ஒரு நாள் பஸ் கண்டக்டர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்ப அதுக்கு எவ்வளவு போராடி இருப்பாரு. அதோடைய போராட்டத்தை ஒரே நாள்ல எனக்கு கூட அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு ஊடகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு சினிமா மார்க்கெட் கம்மியா இருக்கு, ஆடியோ மார்க்கெட் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ரஜினி சார் படம் ஆடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா, இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணா அதுக்கு தியேட்டர் தேவையில்லை. காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன, அங்க காற்று வியாபாரிகள் தான் இருக்காங்க. ஐடியூன்ஸ் அதையும் போடும், இதையும் போடும். அங்க ஸ்பேஸ் இருக்கு. அப்படி உலகத்தை வைடு பண்ணி விட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் 100 போனை நான் மெமரியில வச்சிருக்கிற நம்பரை உன்னை யாரா இப்ப மெமரியில் வைக்க சொன்னா, அதுதான் போன் இருக்குல்ல, நீ அந்த எனர்ஜி இன்னொன்னுல போடு அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ உலகம் சினிமா என்னைக்குமே அடுத்தடுத்த கட்டத்தை ஏறி போய்கிட்டு தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு சினிமா ஒரு ஃபியூச்சரிஸ்டுக்கா போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போட்டுக்கிற திரு கார்த்திக் சுப்ராஜ் சின்ன பையனா இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப். ஐ விஷ் ஹிம் a great success and definitely இதுல success நோட he is taking cinema into a greatest level. அது இன்னைக்கு iTunes மாதிரி சினிமா கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர்ங்க. All the best to Karthik Subraj sir and to the press and the people who all are here. I'm thanking you all.